ஏப்ரல் 22, 2025 ஆண்டு இந்த திருவாத்கல் அப்படிங்கிற ஒரு கிராமம் கோட்டயத்தில் இருக்கு. அங்க பார்த்தா ஒரே கூட்டம், பரபரப்பு. என்ன அப்படின்னு சொன்னா, காலையில அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன அந்த வேலைக்கார பெண்மணி கதவை திறந்ததும் அப்படியே அதிர்ச்சியில் உரைகிறாள். ஒரு ரூம்ல அந்த வீட்டினுடைய முதலாளி கோரமாக முகம் சிதைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். அடுத்த அறையில முதலாளியினுடைய மனைவி அந்த பெண்மணி முகம், கை கால்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக இரத்த வெள்ளத்தில் கண்டு அதிர்ச்சியுற்று அலறுகிறாள். அந்த ஊரே வந்து விடுகிறது. ஏப்ரல் 21 தான் இந்த அம்மா அந்த வேலைக்கு போகுது. அப்ப சகஜ நிலையில எல்லாமே இருக்கு. ஆனால் 22 இப்படி மிக கொடூரமான கோரமான கொலை நடந்து விட்டது. என்ன அந்த அப்படிப்பட்ட கொலைகள்? விஜயகுமார் என்ற 71 வயது மதிக்கத்தக்க நபர், அவருடைய மனைவி டாக்டர் மீரா, இவர்கள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். உடனடியாக காவல்துறை வந்தது. வழக்கமான விசாரணை தொடர்ந்தது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபோரன்சிக் டீம், டாக் ஸ்குவாட், டிடெக்டிவ்ஸ் இப்படி எல்லாருமே வந்தாங்க. எல்லாம் ஃபோட்டோகிராஃப், அந்த கிரைம் சீன் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு சிசிடிவி எங்கேன்னு பார்க்குறப்போ அந்த சிசிடிவி கேமரா மட்டும் இருக்கு. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லும் இல்லையா, டிவிஆர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், அது காணாம். கொலை செய்த கொலையாளி அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் எல்லாத்தையுமே சுத்தி பார்க்குறப்ப இந்த டாக்டருடைய ஃபோன் மிஸ்ஸிங். அப்புறம் இந்த வீட்டினுடைய வேலைக்காரன் எங்கே, வாட்ச்மேன் எப்பவுமே இருப்பானே, அவன் எங்கேன்னு தேடுறாங்க. அந்த வாட்ச்மேன் ஏற்கனவே 15 நாள் லீவ்ல போயிட்டார். அப்படின்னா அதற்கு பதிலாக வந்த நபர் யார் அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணை முடுக்கப்படுகிறது. எந்த விவரமுமே தெரியவில்லை. ஆனால் இந்த இறந்து போன விஜயகுமார் அவர்களுடைய செல்போன் மூலமாக லொகேஷன் தெரிகின்றது. அதை வைத்து போலீசார் ஒருவனை பிடிக்கின்றார்கள். அவன்தான் அமித். அந்த அமித் யார் அப்படின்னு சொன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த கெஸ்ட் ஒர்க்கர், அதிதிதி தொழிலாளி அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் சொல்லுவாங்க. கெஸ்ட் ஒர்க்கர் ஆர் மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ். இப்பதான் மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் யாருமே சொல்றது இல்லை. அவங்க எல்லாத்தையுமே கெஸ்ட் ஒர்க்கர்ஸா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் இப்ப 42 லட்சம் மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது கெஸ்ட் ஒர்க்கர்ஸ், அதிதி தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 32 லட்சம் மைக்ரன்ட் லேபரர்ஸ், கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி இது போன்ற பகுதிகளில் அதிகமாக இந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் எங்கிருந்து வர்றாங்க? பெரும்பாலும் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களிலிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்று பல்வேறு தொழில்களை செய்கின்றார்கள். எதற்காக இவங்க வர்றாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான தொழிலாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், விவசாயம், இப்படி பல்வேறு தொழில்களுக்கு இவர்கள் இங்கு வேலைக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள். இதுல கேரளாவில் மட்டும் இந்தியாவில் அதிகமான இந்த மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் போவதற்கு காரணம் என்ன? அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வேலைக்கு யார் வேணும்? அங்க இருக்கிற இளைஞர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னா வேற மாநிலத்திலிருந்து வரணும். அதனால அங்க இருக்கின்ற தொழில் அமைப்புகள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவர்கள் எல்லாம் மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கு தொழிலாளர்களை வரவழைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அன்ஆர்கனைஸ்ட் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு அதிகமாக ஊதியம் தருகின்ற மாநிலம் எது அப்படின்னு சொன்னா கேரளா தான். உங்களுக்கு எல்லாமே தெரியும். கேரளால எப்பொழுதுமே அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்து வருவதால் தொழிலாளர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதனால அங்க வருகின்ற தொழிலாளிகளுக்கு அதிகமான சம்பளம் 800 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இதே உத்தரப்பிரதேஷ்லயோ பீகார்லயோ அவங்க வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இங்க வந்தா 2.5 மடங்கு அதிகமாக கிடைக்குது. அப்படிங்கிறதுனால அதிக அளவில் வர்றாங்க. இந்த மைக்ரன்ட் லேபரர்ஸ் இங்க வருகின்றதால் என்ன பிரச்சனைகள் வருகின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் கெஸ்ட் மாதிரி வர்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும். இவங்க வர்றது ஆதார் கார்டு கொண்டு வருவாங்க. அது ஒரு சில போலி ஆதார் கார்டு இருக்கும். இவனுடைய பின்புலம் தெரியாது. ஏற்கனவே அங்க குற்றம் செஞ்சுட்டு இங்க கூட வந்திருக்கலாம். இதை எல்லாமே அந்த லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் மினிஸ்ட்ரி இவர்கள் எல்லாம் ஒரு புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்ல ஒரு சிலர் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடுறார்கள். இப்போ சமீபத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகுமார், டாக்டர் மீரா கொலை வழக்கிற்கு பின்பு இந்த மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பு தீவிரமாக இருக்கிறது. அவங்க அங்கிருந்து வர்றாங்க. இங்க யாரும் அவர்களுக்கு உறவினர்கள் கிடையாது. அவர்களை கண்டிப்பதற்கோ ஒழுங்குபடுத்துவதற்கோ யாருமே இல்லை. ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். ஒரு காசு நல்ல சம்பாதிக்கின்ற ஒரு நிலைமையில இது மாதிரி ட்ரக்ஸ், லிக்கர் இது போன்ற பழக்கத்தில் ஈடுபட்டு குற்றங்கள் செய்வதற்கு எத்தனிக்கிறார்கள். இதுதான். இவர்கள் ஒழுங்காக முறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் சரியாக
கண்காணிக்கப்படுவார்கள். இந்த விஜயகுமார் மீரா தம்பதியினருடைய கொலை வழக்கை பொறுத்தளவில் இது ஒரு மிகவும் சோகமான கொலை வழக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அந்த கோட்டயத்துல பாத்தீங்கன்னா இந்திரபிரஸ்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் அது வச்சிருக்காரு. அப்புறம் பல்வேறு தொழிற்சாலைகள் வைத்திருக்கின்றார். அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய செக்யூரிட்டி கார்டு ஒரு 15 நாள் லீவ்ல போயிடுறாங்க. அதற்கு பதிலாக ஒரு அஸ்ஸாமை சேர்ந்த அமித் அப்படிங்கிற ஒருவனை அங்க பணிக்கு அமர்த்தியிருக்கிறான். அப்படி அந்த 15 நாள் வேலை செய்யறப்போ ஒரு நாள் விஜயகுமார் அவர்களுடைய போனை இவன் திருடிடுறான். திருடிட்டு அதுல இருந்து கொஞ்சம் பணம் டிரான்ஸ்பர் பண்றான். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்ஸ்பர் பண்றான். இதை உடனே இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை பிடிச்சு அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அந்த ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வந்த உடனே இவன் அந்த ஒரு வெறியில என்னை ஜெயில அடைச்சிட்டாங்க, அதற்கு காரணம் இவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர்கள் 2 பேரையும் கொலை செய்து அந்த சிசிடிவியினுடைய அந்த ஹார்ட் டிஸ்க் டிவிஆர் எல்லாம் எடுத்துட்டு போயிடான். இந்த அஸ்ஸாம்ல இருந்து வந்த அமித் அப்படிங்கிற ஒரு வாலிபன் தான் இந்த 2 கொலைகளையும் செய்தவன். அதை போலீஸ் கண்டுபிடிச்சு இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவனை சிறைச்சாலையில் அடைத்திருக்கின்றார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற நபர்கள் அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாத்தையுமே நல்லவர்களாக முதலில் நினைப்போம். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிகவும் வேண்டும். இப்போ ஒரு வீட்டுல நம்ம ஒரு வேலைக்காரங்களோ அல்லது ஒரு சமையல்காரராகவோ அல்லது செக்யூரிட்டி கார்டாக வைக்கிறப்போ அதை பெரும்பாலும் நம்ம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ நம்ம இன்ஃபார்ம் பண்றது இல்லை. அதனால இவர்கள் கண்காணிக்கப்படுவதில்லை. இவன் போயிட்டான்னு சொன்னா இவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா போலி ஆதார் கார்டு இருக்கும், போலி அடையாள அட்டை வச்சிருப்பான். அவன் எங்கிருந்து வர்றான் என்னன்னே தெரியாது. ஒரு வீட்டுல ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்துறப்போ நிச்சயமா அவங்க ஒரு இன்டர்வியூ நேர்முக தேர்வு மாதிரி யாருமே நடத்த போறதில்லை. எங்கிருந்து வர்ற, என்ன பண்ற, இதுக்கு முன்னாடி எங்கிருந்த, இதெல்லாம் போட்டு ஃபைல் எல்லாம் பண்றதே கிடையாது. அந்த மாதிரி வழக்கம் இல்லை. அவனை நம்பி வேலைக்கு அமர்த்துகின்றார்கள். இப்படி இந்த நம்பிக்கை துரோகம் செய்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த விஜயகுமார் மீரா தம்பதியுடைய படுகொலை. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, யாரை வேலைக்கு அமர்த்தினாலும் அவர்களை எந்த இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் தங்களை பற்றியோ தாங்கள் வைத்திருக்கின்ற பணமோ நகைகளை பற்றியோ அவர்கள் முன்னால் பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் குற்றம் செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்தல குற்றம் செஞ்சு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள், அவனை ஜெயில போட்டாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு அவனை ஜெயில போடணும்? அப்படியே வான் பண்ணி அனுப்பிச்சிருந்தா அவன் போயிருப்பானே. ஜெயில போட்டதுனாலதான் அந்த ஒரு வெறியோடு அந்த பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஜெயிலுக்கு அவன் போறப்போ நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இவன் ஜெயில இருந்து எப்ப ரிலீஸ் ஆகிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நடைமுறையில் நமக்கு தெரியாவிட்டாலும் காவல்துறைக்கு நம்ம நிச்சயமா சொல்லணும். அதே போன்று காவல்துறையும் உன்னிப்பாக இவர்களை கண்காணிக்க வேண்டும். ஒரு குற்றம் செஞ்சு அவன் ஜெயிலுக்கு போனான்னா அவன் ஜெயிலுக்கு போவதற்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் மீது இவனுடைய வெறி பாயக்கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்களும் காவல்துறையும் செயல்பட வேண்டும். என்னதான் காவல்துறை இருந்தாலும் நம்முடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்ய முடியும். அதனால இது போன்ற வேலைக்காரர்களை வைக்கின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கூட இருப்பவர்கள் தான் நமக்கு துரோகம் செய்வார்கள் அப்படிங்கிறது வரலாறு உணர்த்துகின்ற உண்மை. இந்த விஜயகுமார் மீரா தம்பதியினர் கொலை வழக்கிலும் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தும் உணவு அளித்தும் அப்படிப்பட்ட நிலையில் திருடிக்கொண்டு உயிரையும் பறித்தவன். இந்த விஜயகுமார் மீரா தம்பதியினருடைய வாழ்க்கையே ஒரு சோகமான வாழ்க்கை. இவருடைய ஒரு மகன் ரயில்வே டிராக்ல மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அந்த இறப்பு சம்பந்தமாக லோக்கல் போலீஸ்ல சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பத்துல ஒரே ஒரு நபர் தான் உயிரோட இருக்கிறாங்க. இப்படி ட்ரபிள் நெவர் கம்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது தமிழ்ல சொன்னா கெட்ட குடியே கெடும் பட்ட காலிலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம சயின்டிபிக்கா நம்ம திங்க் பண்ணாலும் ஒரு லாஜிக்கலா பிராக்டிக்கலா என்னுடைய அனுபவத்துல பாக்குறப்ப ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அந்த நபர் சந்திக்க கூடும். ஒரு விபத்து நடந்துன்னு சொன்னா மீண்டும் விபத்துகள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல முன்னெச்சரிக்கையோடு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல ஒரு துயரமான சம்பவம் நடந்து விட்டால் அந்த குடும்பம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதுதான் இந்த விஜயகுமார் மீரா கொலை நமக்கு உணர்த்துகின்ற பாடம்.